இந்த சகோதரி சொல்றாங்கல்ல, முதல்ல நீங்க யோக்கியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து அதுக்கு பிறகு எங்கிட்ட வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, எங்க தலைவர் வந்து மன்னிப்பு கேட்கணும். யோகியம் இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். ஏன் என்ன எதுக்கு ஏன் சொல்லக்கூடாதுன்ற நானு. உங்க கட்சியில வர்றவன் போறவனா அயோக்கியத்தனமா ஆபாசமா பேசுறான். சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சைதை சாதிக்குன்னு ஒருத்தர். அவர் வந்து நடிகை இல்ல இப்பயுமே நீங்க எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே வைஷ்ணவ அப்படி பேச மாட்டாங்க. எல்லாம் ஃபேக் ஐடிங்க, எல்லாம் ஃபேக் ஐடில எங்க தலைவருடைய புகைப்படத்தை வச்சுக்கொண்டு டிவிகேன்னு வைத்துக்கொண்டு ஆபாசமாக பேசக்கூடிய ஃபேக் ஐடி. இந்த ஃபேக் ஐடியை உருவாக்குவது யார் தெரியுமா? பேனா என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த பேனாவை வந்து ஆங்கிலத்தில் நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவர்கள் தான் வந்து ஃபேக் ஐடியை உருவாக்கி நாங்கள் ஏதோ பேசுவது போன்று அவங்க பேசி ஆபாசமான நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எல்லாம் ஆன்லைன்ல கொடுத்து ஆமா இது ஒழுங்கான ஆட்சி நடக்குதா? உடனே எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்களா? எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை. காவல்துறையினரே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்னு காவல் நிலையத்தில் மனு கொடுத்தாங்க, அதுக்கே பாதுகாப்பு கொடுக்கல. காவலர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. சட்ட ஒழுங்கு கேவலமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, இவங்க போய் புகார் கொடுங்க அப்படின்றீங்க. நாங்கள் அப்படி யாரும் ஆபாசமாக பேசல. ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் எல்லாமே திமுக கட்சியை சார்ந்தவர்கள். ஆபாசவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியே திமுக தான். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.